எங்கும் நிறைந்த அருளை போற்றி, எல்லாம் வல்ல இறைவா போற்றி, நன்றை நினைத்து நன்றை பேசி நன்றி செய்ய நாடும் அருள்வாய். எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியின் திருவரு கருணை நாடும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் உங்களை இந்த கர்மா குறுந்தட்டு வெளியீட்டு நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இங்கே குழுமியிருக்கும் பிரமுகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். சற்று முன்பு நான் வந்த பொழுது நான் நடித்த முதல் படம் இது என்று கூறினார்கள். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இது ஒரு அழகான அனுபவம். எனக்கு அவர்களுடைய படத்திலே ஒரு சிறிய ஒரே ஒரு காட்சிக்காக என்னிடம் வந்து ஒரு ஆலோசனை கேட்பதாக ஒரு காட்சி, அந்த காட்சிக்காகத்தான் என்னிடம் வந்தார்களே தவிர இது எனக்கு முதல் படம். இன்னும் 3 படங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் இன்னும் வெளியீடு காண இருக்கின்றது. பிறகு அது கதாநாயகிலாம் யார் யாருன்னு கேட்பீங்க. ஒன்றில் அசின், இன்னொரு திரேஷா, மூன்றாவது இந்த கலைவாணியா, அது யாருப்பா? சரி, இருக்கட்டும். ஆக இது ஒரு கலை. நமக்கு கலையும் அது சார்ந்த கலாச்சாரமும் நமது இரு கண்கள் போன்றது. அதனால் இப்பேற்பட்ட நிகழ்வுகளை, இப்பேற்பட்ட முயற்சிகளை எப்பொழுதுமே நாம் ஊக்குவித்து ஆதரவு கொடுப்பது தமிழர்களுடைய தலையாய கடமை என்று நான் எப்பொழுதும் நினைத்து பார்க்கின்றேன். அதனால் தான் ஒரு சன்னியாசி என்று கூட கருதாமல் அவள் வந்து கேட்ட பொழுது இதில் எனக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஒரு கலைக்கு நம்ம தமிழ் கலைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய தொண்டு இதை நினைத்து பார்த்து இதில் நான் ஒரு காட்சி வருவதற்கு சம்மதித்தேன். ஏனென்றால் இதுக்கு பின்னாடி இன்னொரு அழகான சம்பவமும் உண்டு. என்னென்று கேட்டால், உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக எல்லோரும் இந்த ரஜினிகாந்த் படம் பார்க்காத தமிழர்களே இருக்க முடியாது. இடையில ஒரு படம் எடுத்தாங்க, பார்த்துருப்பீங்க, பாபா அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூட்டத்தில் சில சன்னியாசிகள்லாம் வந்து மந்திரம் கொடுக்குற மாதிரி, தீட்சை கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி நினைவு இருக்கா? மறந்துட்டு இருப்பீங்க. அப்படி தீட்சை கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியில் அந்த காட்சியில் அங்கே வரக்கூடிய சன்னியாசிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களெல்லாம் என்னோடு படித்தவர்கள். இப்படி எங்களுக்கும் ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் துண்டப்படுத்தாங்க, தலையெல்லாம் மூடிருப்பாங்க, போட்டுட்டு மந்திரம் சொல்லுவாங்க அவருக்கு இல்லையா. ஒரு கூட்டம், ஒரு சன்னியாசி கூட்டம் ஒன்று, ஒரு சாமியார் கூட்டம்னா அவங்களுக்கு விளங்க நல்லா. சன்னியாசி விளங்குலையோ தெரியல எனக்கு. சரி, ஒரு சாமியார் கூட்டம் வந்து வரிசையாக நின்று இந்த ஒரு அம்மா, அது வந்து ஒரு அம்மா, பெண் சன்னியாசிகளும் எங்களோட படித்தவர்கள் உண்டு. அந்த மாதிரி அந்த மந்திரத்தை முன்னு என்னமோ சொல்லுவாங்க. ஒரு காதல் கேட்குற மாதிரி அந்த காட்சி அமையும். அப்படி செய்தவர்கள் என்னோடு படித்தவர்கள். அவர்கள் பேர் கூட சுவாமினி பிரமானந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மாட்ட அடுத்து நான் கேட்டேன். அடுத்த முறை கோயம்புத்தூர் போயிருந்த ஆசிரமத்துக்கு நான் போயிருந்த போது, சரி அடுத்த படம் விளையாடி என்னன்னு கேட்டேன். அந்த மாதிரி இவர்கள் இங்கே நாங்கள் இந்த படத்துக்கு என்னிடம் வந்து ஆசிரமத்துக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு காட்சி இருக்கிறது, அதுக்கு நீங்கள் சற்று உதவி புரிய வேண்டும் என்று கேட்ட பொழுது சற்றும் தயங்காமல் இதை ஒரு கலை தொண்டாக நினைத்து பார்த்து இதை மிகவும் சிரமப்பட்டு நெடுங்காலமாக சிரமப்பட்டு இதை மிக அற்புதமாக தயார் செய்திருக்கிறார்கள்.
இந்த கர்மா என்ற வார்த்தையே மிகவும் அழகான வார்த்தை. இதுக்கு 10 அர்த்தங்கள் இருக்கிறது. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் செயல் அல்லது நம் செயலால் வரக்கூடிய பாதிப்புகள். நாம் செய்யக்கூடிய எந்த செயலை செய்தாலும் அது நல்ல செயலாக இருந்தாலும் சரி, தீய செயலாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை இந்த கதையுடைய உள்ளீடு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எதை செய்தாலும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்ற பழமொழியெல்லாம் நமக்கு உண்டு இல்லையா? அதனால் நம்ம என்ன செய்தாலும் திரும்பி நம்மளை வந்து அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி, அதுவே ஒரு ஒரு என்ன பேயாக அல்ல பிசாசாக அல்ல பூதமாக நம்மை தொடர்ந்து நம்மை வந்து விரட்டி கொண்டே இருக்கும். விடாது கருப்பு அப்படின்ற மாதிரிலாம் படம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு உண்மையை நாம் எந்த செயல்கள் செய்தாலும் இயற்கை நம்மை கண்டிக்கும், தண்டிக்கும். அந்த இயற்கை என்பது தர்மமாக, தர்ம தேவனாக, கடவுளாக எங்கும் நிறைந்திருக்கின்ற சக்தி. அந்த சக்திக்கே பராசக்தி, மகாசக்தி என்று பெயர். எனவே நாம் செய்யக்கூடிய காரியங்களில் சற்று கவனமாக, எந்த செயலை செய்தாலும் அந்த செயலுக்கு முழுமையாக பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியும் தரத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு பிறகு எந்த செயலையும் நாம் ஈடுபட வேண்டும் என்ற பல நல்ல கருத்துக்களை இந்த சினிமா மூலமாக, இந்த படத்தின் மூலமாக மிகவும் தெளிவாக, ஆழமாக, மனசை தேய்க்கும் வண்ணம் ஒவ்வொருவரும் பார்த்து அதுக்கு நமக்கு அங்கே உள்ள படிப்பினை என்ன, அங்கேருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன என்று இது ஒரு சமுதாய விழிப்புணர்ச்சிக்காக இந்த இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அழகாக படம் பிடித்து உங்கள் முன்னே இன்று ஒரு கன்னி முயற்சியாக வெளியீடு செய்ய இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த கன்னி முயற்சி நம் கன்னி தமிழுக்கு பலம் சேர்க்கும். இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான முயற்சிகள் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி அமர்கின்றோம். நன்றி, வணக்கம்.